ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இது சண்டே மார்னிங்க. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு ஒரு மூவி பார்த்துட்டு படுத்தோங்க. வார் 1 பார்த்தோம். ரித்திக் ரோஷன் நடித்த படங்க. செமையாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்க. ஏன்னா இப்போ வார் 2 வந்திருக்கு. ஸோ வார் 1 பார்த்துட்டோன்னா அப்புறம் 2 பார்க்க நமக்கு கதை புரியுங்கிறதுனால சரி ரொம்ப நாளாக லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தோம். சரி பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தோங்க. வேறு ஒன்றும் பெருசாக இல்லைன்னு நினைக்கிற புது படம் இன்னும் எதுவும் வரல. ஸோ அதனால் பார்த்து முடிச்சுட்டு படுக்க லேட் ஆகிடுச்சிங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ காஃபி போட வந்தாச்சு. ஸோ கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரே ரெய்னி டேன்னு சொல்லலாம். நேற்று ஈவினிங்லேருந்தே விட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஸோ கிளைமேட்டே சூப்பராக இருந்துச்சு. ஸோ காஃபி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி தாங்க. நாங்கள் மோஸ்ட்லி அமெரிக்கன் காஃபி தான் குடிப்போம். பட் இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த காஃபி மிஷினோட பாட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க மேனுஃபேக்சரிங். ஏதோ விலை அதிகனாலையா என்னன்னு தெரியல. ஸோ அதை ஸ்டாப் பண்ணதுனால எங்களுக்கு சரி இன்ஸ்டன்ட் காஃபிக்கு போயிட்டோம். இங்கே வந்து இன்ஸ்டன்ட் காஃபி சூப்பராக இருக்குங்க. இது வந்து அமெரிக்கன் இன்ஸ்டன்ட் காஃபிங்க. வால்மார்ட்டில் கிடைக்கக்கூடியது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நெஸ்கெஃபியோ ப்ரூவோ அதெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் இதோட டேஸ்ட் வந்து அதை விட இன்னும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ இப்போது 2 வீக்ஸாக அதை தான் போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாலடுங்க. இது வால்மார்ட்டில் கிடைக்கக்கூடியது. பச்சையாக வந்து காய்கறியை வெட்டி வச்சுருப்பாங்க. லெட்டூஸு, கேபேஜு, கேரட்டு அந்த மாதிரியெல்லாம். அது கூட வந்து கிறிஸ்பியான டாப்பிங்ஸும் அப்புறம் ட்ரெஸ்ஸிங்கும் கொடுத்துருவாங்க. நம்ம வேணுங்கிற அளவு ஒரு பவுலில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு போட்டு சாப்பிட வேண்டியது. சூப்பராக இருக்குங்க. இது கூட குக்கும்பரு வேறு என்ன வேணுமோ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்டு சண்டே வந்தாலே நான்வெஜ் எல்லாமே எப்படிங்க, குழம்பு, பிரியாணி அந்த மாதிரி எதுவும் பண்ணலைங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கனை வச்சு ஒரு 65 தான். அண்ட் மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி, தோசை. ஐயோ என்னடா உங்கள் சேனலுக்குள்ளே வந்தாலே என் நேரமும் தோசை சட்னியே காமிக்கிறேனேன்னு நினைக்காதீங்க. கரெக்டாக இது பண்ணும்போது தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிற மாதிரி ஆகுது. ஸோ அதனால் ஏன்னா நேற்று தான் வந்து அவியல், ரசம், ஒயிட் ரைஸ் அதெல்லாம் சாப்பிட்டோம். ஸோ ஒரு நாள் ரைஸ்னால் ஒரு நாள் டிஃபன். அதனால் இன்றைக்கி டிஃபன் தாங்க. ஸோ 65 பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 65 கிடையாது. இது வந்து மாதம்பட்டி ரொம்ப நாள் முன்னாடி அவரோட யூடியூப் சேனலில் போட்ட ரெசிபிங்க. 65 பொரித்து ஒரு கிரேவியில் ஆட் பண்ணி சொட்டை பண்ணி அதுக்கப்புறம் இட்லி பொடி தூவி இறக்குறது சூப்பராக இருக்குங்க. இது அவரோட ரெசிபி தான். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. அதனால சரி ரொம்ப நாள் முன்னாடியே அது நிறைய வாட்டி பண்ணி சாப்பிட்ருக்கோம். ஸோ இப்போவும் சரி அதுதான் வேணும்னு என் வீட்டுக்கார் கேட்டார். சரின்னு அதை பண்ணி சாப்பிட்டுட்டு அதை சுட செஞ்சு சாப்பிட்றணும். அதுக்கப்புறமா தான் நாங்கள் தோசை சுட்டே சாப்பிட்டோங்க. முட்டை தோசையும் ஒரு பிளெயின் தோசையும் தாங்க. எனக்கு வந்து ரெண்டுமே பிளெயின் தோசை தான். ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஜஸ்ட்டு வெங்காய சட்னி தாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி எல்லாம் அரைச்ச சட்னி. தோசைக்கு அற்புதமாக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு என் வீட்டுக்காரர் நேற்று ஒரு சாக்லேட் ரோல் வாங்கிட்டு வந்திருந்தார். இது சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா முடிஞ்சது. அவ்வளோ.